இன்றைக்கு தன்னை எதிர்த்து கட்சியை தொடங்கிய கமலஹாசன் அவர்களுக்கு தன்னுடைய அன்பாலும் அதிகாரத்தாலும் அந்த போர்வாளை இன்றைக்கு மழுங்க அடிய செய்திருக்கிறார்கள். தன்னுடைய அரசியல் வியூகத்திலே அவர் இன்றைக்கு தன்னுடைய தொண்டர்களை வளர்ப்பதிலே அவர் காட்டுகிற அக்கறையும் அவர் செலவிடுகிற நேரத்தை காட்டிலும் தன்னை எதிர்க்கின்ற போர்வாள்களை எல்லாம் மழுங்கச் செய்கின்ற அந்த பணியிலே அவர் காட்டுகிற அக்கறை தான் ஒட்டுமொத்த குடும்பமும் கமலஹாசன் அவர்கள் உடைய பிறந்த நாள் விழாவிற்கு வீட்டோடு சென்று விருந்து சாப்பிட்டு விட்டு வந்திருக்கிறார்கள். இது ஸ்டாலின் அவர்களுடைய பழக்கம் என்று நாம் கடந்து போய்விட முடியாது. அவருக்காக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காக காலங்காலமாக உழைத்த ஒரு நிர்வாகியுடைய ஒரு கட்சியினுடைய தொண்டருடைய இல்லத்திற்கு ஸ்டாலின் அவர்கள் செல்லவில்லை. அவருடைய எண்ணமெல்லாம் இன்றைக்கு தன்னுடைய இந்த மக்கள் விரோத தோல்வி ஃபெயிலியர் மாடல் அரசை திசை திருப்புகிற வகையில் இன்றைக்கு தன்னை எதிர்த்து குரல் கொடுக்கிற, தன்னை எதிர்த்து அரசியல் செய்கிற, தன்னை எதிர்த்து களம் காண்கின்ற, தன்னை எதிர்த்து மக்களை திரட்டுகிற அந்த போர் வாள்களை எல்லாம் இன்றைக்கு தன்னுடைய அன்பாலும் அதிகாரத்தாலும் ஆட்சியிலே இருக்கக்கூடிய அந்த வித்தைகளாலும் அந்த போர்வாள்களெல்லாம் அழுங்க செய்து அடித்திருக்கிறார்கள். அதை மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்ற வகையிலே அவர் செல்கிறார். நேற்று கூட ஏவா வேலு அவர்கள் திறமை எங்கிருந்தாலும் அவர்களுக்கு பதவி தருபவர் ஸ்டாலின் என்று மதுரையிலே மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் புகழ் பாடியிருக்கிறார்கள். ஸ்டாலின் புகழ் பாடியிருக்கிறார்கள். ஆகவே அதிகாரத்தை காட்டி நீங்கள் அடக்குமுறையை செய்கிற அந்த சர்வாதிகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு மக்கள் விழித்தெழுந்திருக்கிறார்கள். தூக்கத்தை தொலைத்த மக்கள் வருகிற 2026 தேர்தலில் இன்றைக்கு மக்களை காக்க, தமிழகத்தை மீட்க புரட்சி பயணம் மேற்கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த, அவருடைய தலைமையில மீண்டும் மக்களாட்சி மலரச் செய்திட இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆகவே எத்தனை போர்வாள்களை நீங்கள் மழுங்க செய்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய போர்வாளாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் களத்தில் நின்று போராடி போர் புரிந்து மக்களுக்கான உரிமையை மீட்டெடுப்பதிலே மாபெரும் வெற்றி வாகை சூடி வெற்றி சரித்திரம் படைப்பார் என்று கூறி